வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். எல்லோரும் என் உடல்நிலையை விசாரிச்சிங்க ரொம்ப எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ என் கொழுந்த தம்பிகள் எங்கள் வீட்டுக்காரவங்கள்லாம் ரால் வேலைக்கு போனாங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க தொழில் வலையெல்லாம் இழுக்க மாட்டாங்க, சும்மா உட்காந்துருப்பாங்க இன்ஜின் பக்கத்தில். என் கொழுந்த ஒரு ஆள் தான் வலை முறுக்குவாங்க. இப்போ நண்டு வலையில் நண்டு கிளாத்தி மீன் இதுகள்லாம் கொஞ்சம் கிடக்குது. இந்த மீன்களையெல்லாம் நாங்கள் சுட்டு இப்போ கடற்கரை ஓரத்தில் இருந்து கஞ்சி குடிக்க போகிறோம். ஒரு பக்கம் இறால் வலையில் கூலத்தை எடுத்து தெரித்து வச்சதை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கொழுந்த நண்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தீயை மூட்டி கடற்கிற மீன்களை சுட்டு கொடுப்போம். பெரியப்பா இல்லைங்க. அந்த பையன் நண்டத்தையும் கொடுத்து தூக்கி தெரியுது. வலையில் அந்த நண்டப்பெல்லாம் தட்டிட்டு இந்தமாதிரி வியாபாரிக்கிட்ட கொண்டு போய் விற்கிறது. அப்புறம் பாருங்கள், இப்படி தான் இந்த இறால் வலையில் கூலங்களையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்படி 2 பேர் இருந்து தான் தெருவாக இழுக்கணும். அந்த வலை எப்படி இழுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏன் முள்ளு குத்திராம இப்போ கிளாத்திய கிடக்குது. இதுகளை தான் சுட்டு இன்றைக்கி கஞ்சி குடிக்க போகிறோம். கடற்கரை ஓரத்தில் இருந்து ஒரு கல் வெட்டி கிடக்குது. இதான் கிளாத்தி மீன். இதை தலைப்பகுதியை வெட்டிட்டு நம்ம உடல் பகுதியில் இப்படி லைட்டாக தோலை உரிச்சோம்னா நல்லா வந்துருங்க. பார்க்க அல்வா பீஸ் மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பொரித்து சாப்பிடலாம். தோலை உரிச்சிட்டு நம்ம பொரித்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கடற்கரை மீன் சுட்டு தின்று ரொம்ப நாள் ஆகிருச்சு. இன்னைக்கு தான் பசங்க ஃபுல்லாக மீன் சுட்டு கேட்டாங்க. அதனால் கடற்கரை ஓரத்துலேயே வேலி கருவு முள் கிடக்குது. அதை தான் நாங்கள் பிறக்கி இன்றைக்கி மீன் சுட போகிறோம். சரி, கடற்கரை ஓரத்தில் உள்ள வேலிக்கருவு பொடி முழுகளை பிறக்கி வச்சிட்டோம். வச்சு இப்போ தீயை பற்ற வச்சாச்சு. நல்லா கங்கு உழுவையும் நம்ம மீன்களை அந்த கங்குலேயே வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா மீன் வெந்திருக்கும். நம்ம மசாலா பொடி வத்தப்பொடி போட்டு பொரிச்சிருப்போம், பல வகையாக பொரித்து சாப்பிட்ருப்போம். இது நம்ம உப்பு மஞ்சள் எதுவுமே பொடி தடவாமல் சும்மா தீயிலையே மூட்டி நாங்கள் கஞ்சிக்கு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. பாருங்க, கல்வெட்டி 2 கிடக்குது. இது கிளாத்தி மீன். நம்ம பொரியலுக்கும் சரிங்க, நம்ம சுக்கா மாதிரி அப்படி பீஸாக இதை வெட்டி எடுத்துகிட்டு சதையை மட்டும் தாங்க, முள் இருக்கவே இருக்காது, நடு முள் மட்டும்தான் இருக்கும். நல்லா பீஸாக போட்டு சுக்கா வச்சாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வறுவல் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இந்த மீன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கூடக மீன், நல்லா டேஸ்ட்டான மீன். இதுதான் கிடக்குது, சுட்டு சாப்பிட போகிறோம். 2 பண்ணா கிடக்குது, ஒரு கிளைக்காங்க கிடக்குது. இதை தாங்க நாங்கள் சுட்டு இன்றைக்கி கஞ்சி குடிக்க போகிறோம் பிள்ளைகளோட சேர்ந்து. சரிம்மா,
எல்லா மீனையும் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் மீனை நம்ம ரொம்ப மீன் எடுத்திருந்தோம்னா கொஞ்சம் மீனை ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்துட்டு அப்புறம் 2வது மீனை நம்ம அப்படியே பூத்து கூட இந்த வெக்க கீழே வைக்கலாங்க. மணலுக்குள்ள அப்படியே வெந்து நீரிருங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சிக்கு. மீன் சாப்பிட்றதுன்னு ஆசையாக இருந்தால் வாங்க, சுட்டு தரோம். நம்ம மீனை ஒரு சைடாகவே வேக வைக்கக்கூடாது. மறு சைடு நம்ம பிரட்டி விடணுங்க. ஒரு சைடு வெந்துட்டுண்டா மறு சைடு பிரட்டிக்கிறணும். நல்லா வேகட்டுங்க மீன். இப்போ மீன் வெந்துருச்சு. இப்போ எடுப்போம். பாருங்கள் 2 சைடும் எப்படி கருவி இருக்குதுண்டு. இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் மீன் நல்லா வெந்திருக்கும். 2 சைடும் பாருங்கள். மேலே தோல் தான் கருகி இருக்கும், உள்ளே வந்து சதை நல்லா வெந்திருக்கும். நீங்கள் நினைப்பீங்க மீனில் மண் ஒட்டி இருக்குதுண்டு. அந்த மண்ணெல்லாம் எதுவுமே அந்த மீன் சதையில் ஒட்டாதுங்க. அந்த தோலைப்பெலாம் நாங்கள் பிச்சுட்டு நீட்டாக மீனை மட்டும்தான் எடுத்து கொடுப்போம். பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. மற்றபடி மண் எதுவுமே ஒட்டாதுங்க. அந்த தோலும் கருகி இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த தோல் மட்டும்தான் கருகி இருக்கும். உள்ள சதை நல்லாயிருக்கும். உள்ள சதை வந்து கருவே கருவாது. அதுமாரி உள்ளே வந்து மீனுக்குள்ளே சதைக்குள்ளே வந்து மண் போவையும் செய்யாது. நாங்கள் உரித்து காட்டுவாங்க மதினி, அதை பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம தீ மூட்டணும். அந்த இடம்புலாம் வந்து அந்த தீயோட வெக்க வந்து கீட்டாக இருக்கும். அதனால நம்ம இப்படி கிளச்சி விட்டுட்டு அந்த மணலில் அடுக்கி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி நெருப்புகளை போட்டோம்னா அந்த மீன் வெந்து வந்துடும். பாருங்கள், செமையாக இருக்குங்க. இப்போ வேகட்டும். நம்ம போய் வீட்டில் கஞ்சி பானையை தூக்கிட்டு வந்துடுவோம். இருட்டில் எடுத்துருக்கேன் பாருங்க. நான் வந்திருக்கேன். சூப்பராக வெந்துட்டு இப்படி வெள்ளையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நல்லா மீன் வெந்துருச்சு. பார்க்க அப்படி இருக்கும் தோல். 2 வேகட்டும். மீனையெல்லாம் சுட்டுட்டு வந்தாச்சு. பிள்ளைகள் ஃபுல்லாக கஞ்சி குடிக்க போகுது. நான் உரிச்சு கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு. வா தருவேன். எப்படி வைக்க? ஒவ்வொரு ஆளுக்காக ஒன்று ஒன்றா உரிச்சு தரேன்.
வெந்துருச்சு. ஆனால் ஒரு ஆளுக்கா நம்ம தீயிலேருந்து சுட்டதை பாருங்கள். தோலை நம்ம உரிக்கவும் மண்ணும் படாது ஒன்றும் படாது. எப்படி இருக்குன்னு பாருங்கள் மீன். அதை ஃபுல்லாக நாங்கள் பிச்சை எடுத்துருவோம். மீன் சிட்டு கேட்டேன். மீன் சிட்டுக்கு அந்த கஞ்சிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே கடற்கார ஓரத்தில் மீனை சுட்டு சாப்பிடுங்க. இப்போ வீட்டுக்கு வாங்க, நாங்கள் சுட்டு தரோம். பாருங்கள் தோல் உரிச்சோன்னே எப்படி தெரியுதுன்னு. ஒரு மண்ணும் ஓட்டாது ஒரு கறியும் ஓட்டாது பாருங்கள். இந்த மாதிரி சுட்டு சாப்பிடணும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்டா கடை தண்ணியிலையே நம்ம அப்படியே மீனை ஃப்ரெஷ்ஷான மீனை அப்படியே போட்டு அப்படியே சுட்டு சாப்பிட்றோம் பாருங்கள். அதில் உள்ள டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தாங்க. பாருங்கள் இரு சைடும் எப்படி இருக்குது. என்ன முருகேஷ் வணக்கம். அடுத்தது ஒரு கல் வெட்டி. பிள்ளைகள் முதல்ல என்ன கஞ்சியை குடித்ததுக்கப்புறம் நம்ம பையா கஞ்சி சாப்பிடலாம். சுட்ட மீனுக்கு கஞ்சி சூப்பராக இருக்குது. இப்போ அவங்களுக்கு தான் மீன்களை ஃபுல்லாக உரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள் சொல்லட்டி சொல்லட்டி கஞ்சியை குடிக்காங்க சுட்ட மீனுக்கு. ஒருத்தர் வந்து நிற்கார் பையா மீன் திங்க. இப்போ பாருங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் மீனை நல்லா உரிச்சு கொடுத்தேன். சாப்பிட்ருப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். நானும் நம்ம கஞ்சியை குடிக்க போகிறாங்க. ஏன்னா கையை கழுவிட்டு தான் நான் கஞ்சி குடிக்கணும். மீன் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதான் ஒன்று சாப்பிட்டு பார்க்கணுன்னு சாப்பிட்றேன். நல்லா கடற்கரை ஓரத்தில் நல்லா குளிர்ந்த காற்றுக்கு கடல் அலைகளோட நாங்கள் இருந்து காலையில் கஞ்சிக்கு மீனை சுட்டு சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் கடற்கரை ஓரத்தில் வந்து மீன் சுட்டு சாப்பிட ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க, எங்கள் வீட்டுக்கு சுட்டு தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக்கும் பண்ணிடுங்க. மீனுண்ணா எட்டு பேரில் காணும்.